அதாவது நண்பர்களே, வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருன்னு சொல்லிட்டு என்ன சின்ன வயசுல ரொம்ப சொல்லுவாங்க நண்பர்களே. நான் கூட அப்ப நினைச்சேன் நம்மள திட்டுறாங்க போலன்னு பார்த்தா இல்ல அது நமக்கு ஒரு சூப்பர் பவர் தான். நம்ம இந்த வாயை வச்சு தான் பொழைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தா அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் வாயை வச்சு மட்டுமே பொழைச்சிட்டு இருக்காங்க. பேசுறது மட்டும்தான், செயல் ஏதாவது இருக்கா? இருக்கவே இருக்காது. டாஸ்க்னு வந்துட்டா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் டாஸ்க் பீஸ்ட், நாங்கெல்லாம் டாஸ்க்னா 200% கொடுப்போம், நாங்கெல்லாம் டாஸ்க் வந்தா இறங்கி அடிப்போம் அப்படிம்பாங்க. ஆனா டாஸ்க்ல கொண்டு விட்டுட்டா தான் தெரியும் 200% இருக்காது, டாஸ்க் பீஸ்ட் இருக்காது, டாஸ்க் நான் இறங்கி அடிப்போங்கிறது இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கிட்டு போய் கை கால் நடுக்க மட்டும் தான் வருது. அப்புறம் கை கால் நடுக்கத்தோட சேர்த்து கூட கொஞ்சம் அழுக வருது. ஏன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணாதானே நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இதையே பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பெண்கள் அணிக்கு சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். உங்க அணி முன்னேறணும், எல்லா டாஸ்க்லையும் வின் பண்ணணும்னா அந்த சாச்சனாங்கிற ஒரு நபர் இருக்காங்களே, அந்த சாச்சனாங்கிற நபரை தயவு செய்து எல்லா டாஸ்க்கும் அனுப்பாதீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டிஸ்கஷன் வரும்போது அந்த பொண்ணை தயவுசே பேச விடாங்க. ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும், நான் எல்லா டாஸ்கையும் அடிச்சு கின்னஸ் ரெக்கார்டு படைச்சு வச்சிருக்கேன்டா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் ஆட தெரியாதுன்ற மாதிரி எல்லாரையுமே டவுன் பண்ணி பேசு, எல்லாருமே டவுன் பண்ணி பேசுது. என்ன டாஸ்க் வந்தாலும் கையை தூக்கிட்டு போயிட்டு அம்புட்டு டாஸ்கே சொதப்பிட்டு மட்டும் தான் வருது. சோ வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், இன்னைக்கான எபிசோட பத்தி சின்னதா ஷார்ட்டா பாத்துடலாமா? இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்க நீங்க பாத்துருப்பீங்க. நேத்து நைட் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்ம சௌந்தர்யா வந்து ஜாக்லினும் நம்ம சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியும் நம்ம விஜய் விஷாலும் உட்காந்து மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சௌந்தர்யா வாய்ஸ் எடுத்து சௌந்தர்யா வந்து நேற்று ஒரு பாட்டுலாம் பாடிருப்பாங்க, ஒரு பாட்டுலாம் பாடுறேன்னு சொல்லி அவங்களோட குரல்ல ஒரு பாட்டு பாடிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு ஜெஃப்ரியும் விஜய் விஷாலும் பயங்கரமா மார்க் பண்ணி சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மார்க்கிங்ல ஜாயின் பண்றங்க பேர்ல நம்ம சாச்சன் அவர்கள் இருக்காங்கல்ல, சாச்சன் அவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் பிரேக்லாம் பண்ணி வந்து நைட்டு 3 மணிக்கு ஆண்கள் பெட்ரூம்ல உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. பயங்கரமா பேசி நம்ம சௌந்தர்யா அவர்களை மார்க் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா சாச்சன் அவர்களுக்கு சௌந்தர்யா பத்தி குறை பேசணும், சௌந்தர்யா போட்டு அடி அடி நடிக்கணும் தான் அவங்களோட ஆசை. அதனால உட்காந்து குறை பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் கடைசி வீடியோல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து கண்டிப்பா டேஞ்சர் சோன்ல இருப்பான், அது ஒரு விஷயம் பண்ணிருக்கான் அந்த வீட்டுக்குள்ள, அந்த விஷயம் கண்டிப்பா எபிசோட்ல வரும், அதனால சேதன் அதை நோட்டீஸ் பண்ணுவாருன்னு சொன்னா அந்த விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு மட்டும்தான் அவனை டேஞ்சர் சோன் கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தத்தில் இந்த மார்க்கிங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பா இருக்கு. அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுங்க. ரொம்ப கேவலமா ரொம்ப சீப்பா பண்றானு, முக்கியமா ரொம்ப எச்சத்தனமா இருக்கு. இந்த ரூல் பிரேக்லாம் பண்ணி இங்க வந்து உட்கார்ந்து ஒரு பொண்ணை இவ்வளவு மட்டமா பேசி கிண்டல் பண்ணுமா அப்படிங்க எனக்கு தெரியல. சரி, அவங்களோட கேரக்டர் நம்ம யாரை பத்தி தப்பா பேசக்கூடாது, அவங்க கேரக்டர் அப்படிதான் இருக்குமோ, நம்ம எதுவும் சொல்றதுக்குல. அடுத்ததை பார்த்து நான் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்கோட ஆரம்பிக்கிறாங்க. இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான முதல் டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் கதையை வந்து லைன் அப் பண்ணும். ஒரு 3 கதை கொடுத்துருவாங்க. அந்த 3 ஸ்டோரியை கரெக்டாக லைன் பண்ணும். ஒவ்வொரு கதையும் முடிய அடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு லைன் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏன்னா பெண்கள் அணியில நம்ம ஜாக்லினும் ஆனந்தியும் போறாங்க, ஆண்கள் அணியில நம்ம முத்துக்குமரன் அருணும் போறாங்க. இதுல முத்துக்குமரன் தமிழ் நல்லா பேசுவான், தமிழ் கரெக்டா ரீட் பண்ண தெரியும், அதனால கதைகளை கரெக்டா அடிக்கிறோம்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அருணுமே ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான். இந்த சைடு பார்க்க போனீங்கன்னா ஆனந்தி ஓகே, தமிழ் எல்லாம் ஓகே தான், ஆனந்திக்கு கண்டிப்பா தமிழ் நல்லா தான் தெரியும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஜாக்லினுமே ஓகே தான். இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுக்குள்ள இருக்க மஞ்சரி இந்த விஷயத்தை பெஸ்டா பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா மஞ்சரி இவங்க எல்லாரை விட தமிழ்ல ஒரு படி மேல இருப்பாங்க எனக்கு தோணுது. நான் கவனிச்ச வரைக்கும் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அந்த வகையில மஞ்சரி அந்த டாஸ்க்ல விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, பெண்களுமே நல்லா தான் போட்டி போட்டாங்க, எல்லாமே சூப்பரா இருந்து. இருந்தாலுமே எப்பவும் போல தோத்துட்டு வெளியே வந்துட்டு ஆண்கள் வின் பண்ண உடனே நம்ம ஆனந்தி அவர்கள் எப்பவும் போல ஒரு ஒப்பாரி வைப்பாங்கல்ல, நாங்க தான் பெஸ்டா பண்ணோம், அவங்க வின் பண்ணாலுமே நாங்க தான் பெஸ்டா பண்ணோம்னு ஒரு விட்டுனாங்க. எப்பவுமே இந்த ஆனந்திக்கு ஏன் இந்த ஒரு ஈகோ இருக்குன்னு தெரியல. ஆண்கள் யாராவது ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டாலோ நல்லதா பண்ணிட்டாலோ ஒரு டாஸ்க் வின் பண்ணாலும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஈகோ சுரண்டப்பட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வீட்டுக்கு ஒரு ஃபைட் வருது. என்ன ஃபைட்? ஆண்கள் எப்பவும் போல வீட்டுக்குள்ள சமைக்க வரக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்கை பண்ண முடியாதுன்னு ஃபைட் பண்றாங்க. இது ஏன்னா ஒரு 4 நாட்களா ஆண்கள் வந்து டாஸ்க் கொடுக்கல, சும்மா ஃப்ரீயா விட்டுட்டானோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டானோ. அந்த ஒரு இதை பிடிச்சி வச்சு நாங்க டாஸ்க் பண்ண முடியாது நிற்கிறாங்க. இதுல பிரச்சனைகள் நிறைய வருது, இப்படி கை வைக்கணுமா அப்படி கை வைக்கணுமான்னு பிரச்சனை எல்லாம் கொண்டு வராங்க. இருந்தாலுமே பெண்கள் எல்லாருமே கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க. நல்லா அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் ஆர்ஜி ஆனந்தியவே கூப்பிடும் போது ஆர்ஜி ஆனந்தி உள்ள வந்து இவங்க மண்டையை கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே இங்க இருக்க எல்லாரும் மண்டையும் கழுவ ஆரம்பிச்சு இங்க இருக்க ஒரு சில பேர்ல நாங்க ஒத்துக்கிறோம் சொல்லி ஐ ஸ்டாண்ட் ஆனந்தி அப்படின்னு தூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல முக்கியமா நம்ம சாச்சன் அவர்கள் எப்பவும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்களுக்கான வேலை என்ன, ஒரு இடத்துல ஆமாஞ்சாமி போடுறது, அடுத்த இடத்துல அங்க ஏதாவது ஒரு மண்டை நல்லா கழுவுறான்னு தெரிஞ்சு அங்கிட்டு போய் ஒரு ஆமாஞ்சாமி போடுற மாதிரி மாத்தி ஆமாஞ்சாமியை போட்டு இந்த டாஸ்க் போட்டு சொதப்புறாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் கரெக்டா பேசுனாங்கப்பா, ஏமா இவ்வளவு நாள் நம்ம டாஸ்க் பண்ணிட்டு தான் இருந்தோம், இப்ப மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்க, இதையும் பண்ண வேண்டியது நம்ம பண்றது தானே, ஒரு 4 நாள் பண்ணலன்னா இப்படி இது பண்ண எப்படி எனக்கு புரியலையே, நம்ம பண்ணலாம், இது ஈஸியான டாஸ்க் தான், எல்லாரும் பண்றது தானே, நம்ம வேணா
டிஸ்கவுண்ட் கேட்கலாம். இப்போ வந்து சமைக்கணும் அப்படின்னு போறதா இருந்தா அங்க எவ்வளவு நேரம் சமைக்கிறாங்களோ அவ்வளவு நேரம் இங்க வந்து ஒரே ஸ்டைல் அப்படி இடுப்புல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ நடக்கிறீங்களோ அதை உங்க இஷ்டம். சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடுப்புல கை வைக்கணும்னு மட்டும் தான்ப்பா சொன்னாங்க. இது ஒரு சாக்கா பிடிச்சி வச்சுட்டு ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வந்து வெடிச்சு இதுல சாச்சனா சௌந்தர்யா கடையில சண்டை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. இதுல கடைசியில சௌந்தர்யா வந்து என்ன பார்த்து நீ மரியாதை இல்லாம பேசக்கூடாது, என்ன பேர் சொல்லி கூப்பிடாது, அக்கான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துல சௌந்தர்யா வந்து இப்படி சொல்லும் போது சாச்சனா ஒன்று சொல்லியிருப்பாங்க, அக்கானா அப்பெல்லாம் நான் சொல்ல முடியாது, நான் யாரை எப்படி கூப்பிடணும் நீங்க சொல்லாதீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை லைவ்ல கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க. அது தெரியாம வெளியே இருக்க சில தற்கொலைலாம் சௌந்தர்யா வந்து பொய் சொல்றாங்க, சௌந்தர்யா வந்து ஏமாத்துறாங்க, சாச்சனா வந்து ஒத்துக்கிட்டாங்க நான் அக்கான்னு கூப்பிடுறேன்னு ஒத்துக்கிட்டு தான் போயிட்டாங்க, அவங்க அப்படிலாம் கூப்பிட முடியாது எதுவுமே சொல்லன்னு சொல்லி ஒரு வளரிட்டு இருக்காங்க. ஏண்டா இதுதான் லைவ் சரியா பாருங்கன்னு சொல்றது. அந்த லைவ்லயே கடைசியில் நீங்க கவனிச்சீங்கன்னா சௌந்தர்யாட்ட போய் சாச்சனா பேச ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சாச்சனாக்கு அது ஒரு குச்ச சாட்டு மாதிரி தெரிஞ்சிட்டு, ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார்ட்டையும் போயிட்டு நான் உங்களை மரியாதை இல்லாம பேசணும் மரியாதை இல்லாம பேசணும்னு சொல்லி கேட்டு கடைசியில் சௌந்தர்யாட்ட போய் உட்காந்து பேசுவாங்க. அப்படி உட்கார்ந்து பேசும்போது சௌந்தர்யா சொல்லுவாமா எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, யாருக்கு அப்படிலாம் எனக்கு தெரியலப்பா, எல்லாரும் ஏதாவது ஒன்று இஷ்டத்துக்கு செஞ்சு அடிப்பாங்க, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல சாச்சனா சொல்லியிருப்பா, ஆமாக்கா ஓகே நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஒருவேளை நான் கூப்பிடுறது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்து நீங்களாம் அப்படி சொல்லக்கூடாது, யாரை எப்படி கூப்பிடணும் அது எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் என் இஷ்டத்துக்கு தான் கூப்பிடுன்னு சொன்னது மற்ற ஆட்களை சொன்னேக்கா உங்களை சொல்லக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தெளிவாக அந்த பாயிண்ட் வச்சிருப்பா. தயவுசெய்து லைவை பார்த்துட்டு எதனால முட்டு கொடுங்கடா தற்கொலை. ஸோ அந்த விஷயத்தை விட்டுருங்களேன். இந்த டாஸ்க் மேட்டருக்கு பயங்கர பிரச்சனையை உருவாக்கி நம்ம ஆனந்தி அவர்கள் எல்லாரும் மண்டையை கழுவி வீட்டுக்கு உட்கார வச்சு மண்டையை தேய்ச்சிருப்பாங்க. நம்ம இப்படிதான் முடிவு எடுக்கணும், நம்ம அப்படிதான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி தேய்ச்சி கடைசியில் என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க தெரியுமா, டாஸ்க் பண்றேன்னு. என்ன டாஸ்க் பண்றேன்னு வந்துட்டு ரொம்ப நேரம் பண்ண முடியாது, இங்க நாங்க டாஸ்க் பண்றோமா கொஞ்ச நேரம் டைமை கம்மி பண்ணி கொடுங்க, அண்ட் இங்க இருக்க ஒரு 2 பேரோ 3 பேரோ பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. ஏண்டா இதை நீங்க அந்த இடத்துல அவன் டாஸ்க் கொடுக்கும் போதே கேட்டாலும் முடிவு எடுத்திருப்பானே, அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி ஆண்களை பார்த்து ஆணவத்தில் ஆடுறான் கருவத்தில் ஆடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி எதுக்கு ஆனந்தி அவர்கள் 24 மண்டைகள் வரதே ஒரு வேலையை வச்சிருக்காங்கப்பா. அடுத்ததான் திருப்பி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான அடுத்த டாஸ்க் வைக்கிறாங்க, கடைசி டாஸ்க். இந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணுவாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு நம்ம கண்டிப்பா 2 பேருக்கு பாராட்டு கொடுத்தாங்க, 3 பேருக்கு. இந்த டாஸ்க்ல பெண்கள் 5 பேரை செலக்ட் பண்றாங்க, ஓகேவா? அப்படி செலக்ட் பண்ணும்போது சௌந்தர்யா அவர்கள் நானும் வரேன்னு சொல்றாங்க. ஆனா சௌந்தர்யா அவர்கள் சாச்சன் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வேணாம், நீங்க எல்லாம் விளையாண்டுக்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 5 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அது யாருன்னா சாச்சனா, ரயானு, மஞ்சரி, தர்ஷிகா, பவித்ரா, இந்த 5 பேர் செலக்ட் ஆகுறாங்க. இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா, அங்கிட்டு போய் டாஸ்க் ஆடும்போது பார்த்தா நான் பவித்ராக்கெல்லாம் நாக்கு தொங்கிட்டு சூஸ் மேல சூசி, ஏன்னா வெறும் பாட்டில் அப்படி ஸ்விப் பண்ணி விடணும்ப்பா, பாட்டில் இப்படி போட்டு கவுத்தி ஒரு 5 தடவை நேரா நிப்பாட்டிட்டீங்களா, உங்க அதாவது ஒரு டீம்ல 5 பேர் இருக்காங்களா, டீம்ல இருக்க 5 பேரும் டக்குன்னு லைனா யார் நிப்பாட்டி விடுறாங்களோ அவங்க வந்து வின்னுப்பா. இதை பண்ண முடியாம திணறுது பவித்ராலாம், நாக்கு தொங்கி போய் சூசா குடிச்சு வாமிட்டு வந்துச்சு. அடுத்தது நம்ம தர்ஷிகா, டாஸ்க் பீஸ் தான், பேர் மட்டும்தான். அப்புறம் என்னது 200% நக்கின்னு போச்சு போங்க, அங்கிட்டு ஒன்னும் கிழிக்கல, தூக்கி போட்டு கண்ணீர் மட்டும்தான் வருது, கண்ணீர் தாரதாரையா வருது. நமக்கு தான் வரல இல்ல, சத்த கட்டம் இருக்கிறது இல்லையா, அல்ல சௌந்தர்யா வச்சும் கேட்டுச்சு, அந்த பொண்ணுக்கு விளையாட கொடுக்க வேண்டியது, ரியா கேட்டாங்க விளையாட கொடுக்க வேண்டியது, ஒன்னும் கொடுக்கறது இல்ல, இஷ்டத்துக்கு போய் தோத்தாச்சு. ஆண்கள் சூப்பர் ஆடிட்டானா, ஆண்கள்லயுமே சிவகுமார் இருக்காரு, ஜூஸ் குடிக்கே வந்திருப்பாரு போல, ஒரு 10 லிட்டர் ஜூஸ் குடிச்சிருப்பாரு. கடைசியில நம்ம சிவாக்கு பதிலாக நமக்கு முத்துக்குமரன் வந்து ஆடும்போது ஒரு செகண்ட் முடிச்சுட்டு போயிட்டாங்க கேமை. முடிச்சாச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாரு கொடுக்கலாமோ எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தீபக் கொடுக்குறாங்க. தீபக் கொடுத்தோடனே நம்ம சிவகுமாருக்கு பொறுத்துக்க முடியாம அங்கிட்டு போயிட்டு நம்ம ஜாக்லின்ட்டே ஆனந்திட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. அம்மா ஏய் உனக்கு கொடுக்கலன்னா அடுத்த வாரம் இன்னும் நல்லா பண்ணி இப்போ வாங்க பாரு, அதை எப்படி வாங்கலான்னு பாரு, இவ்வளவு பெரிய ஒப்பாரி, இதுல மண்டையை கழுவி விடுறாங்க நல்லா ஆனந்தி, அவங்க அப்படிதான் நீங்க பாத்துருங்க, அவங்க எப்பவுமே இப்படிதான் பண்றானு நானும் நோட் பண்ணேன் அப்படின்னு மண்டையை கழுவச்சு. கடைசியில் பெஸ்ட் ஒஸ்ட் செலக்ட் பண்றானு, இல்லை எப்பவும் போலதான் ஒஸ்ட் பெஸ்ட்டாவும் பெஸ்ட் ஒஸ்ட்டாவும் செலக்ட் பண்றானு. இதுல பெண்கள் அணியில ஒஸ்ட் யாருன்னா வர்ஷ்ணியா, ஆண்கள் அணியில ஒஸ்ட் வந்து ராணவா. கால கொடுமையை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ராணவா இந்த வாரம் ஃபுல்லாக அவன் தாண்டா கண்டென்ட் கொடுத்தான், அவன் எப்படா உங்களுக்கு ஒஸ்ட் ஆவான். இல்லை பெஸ்ட்டு செலக்ட் பண்ண படம் விஜய் விஷாலாம், இந்த பக்கம் பார்த்தா மஞ்சரி ஓகேடா, அதனால விஜய் விஷாலு ஒரு டாஸ்க் ஆட வந்தான். அப்புறம் இந்த ஸ்கூல் டாஸ்க்கில் தர்ஷிகாவை பின்னாடி சுத்த விட்டுட்டு சுற்றினான், மற்றபடி அவன் என்னடா பண்ணான் புரியல நண்பர்களே, ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் தான் கேப்டன்சிக்கு போட்டி போட போகிறாங்க, அதான் நம்ம மஞ்சரியும் நம்ம விஜய் விஷாலும். இதில் எனக்கு தெரிஞ்ச இதில் அதிகபட்சமாக விஜய் விஷால் தான் வின் பண்ணணும்னு எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்பவும் பெண்கள் அணிக்கு கடைசியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், தயவு செய்து உங்களுக்குள்ள டிஸ்கஷன் வைக்கும்போது சாச்சனாவை பேச விடாங்க. அது பேசிச்சுன்னா அதுதான் ஏதோ பெரிய கிண்ணச்சர கார்டெலாம் கையில் வச்சிருக்க மாதிரி பேசி எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு வாய்களையே பேசிட்டு கடைசியில் நான் மரியாதை இல்லாமல் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதில் பெரிய காமெடி என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் போயிட்டு நான் மரியாதை இல்லாமல் பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் வாப்போன்னு தான் அந்த பொண்ணு பேசுது.
மொத்தத்தில் நாளைக்கான எபிசோட்ல நிறைய கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. எல்லா வாரமும் நீ இப்படி தான் சொல்கிற ப்ரோ, ஆனால் அங்கே ஒன்றும் இல்லையே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எல்லா வாரமும் இப்படி சொல்லி மனசை தேத்தி பார்க்க வேண்டியதான் ப்ரோ. அதான் சொல்கிறேன், நம்ம அப்படி பார்ப்போம். அண்ட் நம்ம டாஸ்க் பீஸ்ட் தர்ஷிகா 200 இல்லையோ டாஸ்க் பீஸ்ட் பவித்ரா தர்ஷிகா 200 பேசுனீங்க பற்றிலாம் உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு போங்க. நக்கின்னு போயிட்டு இருக்கு.